ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 12 தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கிரசாக்கி வந்துட்டு ஓனடராக்கிட்டேயோ ரோரிக்கிட்டேயோ நம்ம ஹீரோவை ஃபேக்காக தான் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருப்பா. பட் ஓனடராக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 12 சாசை இன் லவ். இதை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி சிட்டோகே நம்ம ஹீரோட கேட்கவும், அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா உனக்கு இது தெரிஞ்சிருக்கலான்னு சிட்டோகே கேட்கவும், நான் ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு தான் அந்த வார்த்தையை சொன்னா. இது எப்படி இவளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ ரீசெண்டா என் 5 வயசு டைரியை நான் கண்டுபிடிச்சேன். அதான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர்ல நான் ஒரு பையனை மீட் பண்ணேன். அங்க பெரிய போது நான் அந்த பையன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சிட்டோகே சொல்லவும், இது சேம் ஏன் கதை மாதிரியே இருக்கு. இல்ல ஓனடராக்கும் இதே தான் நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க, அந்த பையன் பேர் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, என் டைரிக்குள்ள அந்த கீ மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சிட்டோகே காமிக்கவும், அப்படின்னா ஒருவேளை நான் ப்ராமிஸ் பண்ண பொண்ணு ஓனடரா இல்லையா, இவளா கிட்ட அந்த கீ இருக்கு, சாசையின் லவ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பொண்ணை நான் திரும்ப பார்க்கும்போது லாக்கெட்டை ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ லாக்கெட்டை எடுக்கிறான். ஸோ சிட்டோகேக்கு புரியுது, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னவா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஒன்னு பார்த்துதான் எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவா அவளும் சொல்றாங்க. இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ், நீயா இருக்காதுன்னு சிட்டோகே சொல்றா. அது போக டைரியில எழுதியிருந்த பையன் ஹீரோயிக்கா இருந்தான்னு சிட்டோகே சொல்லவும், ஏன் சின்ன வயசுல இருந்த பொண்ணு கியூட்டா பொண்ணு மாதிரி இருந்தா, கோரிலா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குட் பை சொல்லும் போது அப்ப எதுக்கு ப்ராமிஸ் பண்ணன்னு கேட்கவும், நீயும் தானே ஒரு பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு கடைசியில கன்ஃபார்ம் பண்ண ஒரே வழிதான் இருக்கு, உன் சாவி இதை ஓப்பன் பண்ணா அது நீதான், இல்லன்னா நம்ம மீட் பண்ணிக்கிடல அப்படின்னு நம்ம சொல்லவும், கண்டிப்பா அது நீயா இருக்க வாய்ப்பு இல்ல, அந்த டைரியில எழுதியிருந்த பையன் எவ்வளவு கியூட்டா இருந்தா தெரியுமா, எனக்கு காப்பாத்த வர இளவரசனே அவனு சொல்லலாம் அப்படின்னு சிட்டோகே சொல்றா. ஒருவேளை அந்த லாக்கெட் ஓப்பன் ஆகி அது நான் தான் தெரிய வந்தான்னு கேட்கவும், நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன், ஈவன் ஒன்னு கிஸ் இல்ல என்னனாலும் பண்றவா சொல்லவும், அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ அந்த பையனா இருந்தா தான் என்ன வேணா செய்யலாம்னு சொன்ன, நீ கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா இது ஓப்பன் ஆகாது அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பாரு, கூடிய சீக்கிரம் அது தெரிஞ்சிடும், நீ அந்த பையனா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றா. சொன்னங்கிறதுக்காக தான் இந்த சாவியை போடுறேன்னு சொல்லவும், மோடிக்கிட்டு சீக்கிரமா போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிட்டோகே ரொம்பவே தாங்கிட்டு இருக்கவோ, அடச்சி குயிக்கா போடு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும், இப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிட்டோகேவா அந்த சாவியை உள்ள போடுறா. சாவியும் உள்ள போயிடுச்சு. இப்ப அதை திருப்புறாங்கிற பேர்ல மேல பார்க்க இழுத்து உடச்சிருதா. சாவி துண்டாயிடுச்சு அண்ட் லாக்கெட் குள்ளேயே மீதி மாட்டிச்சு, 2 துண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உன் கொரில்லா ஸ்ட்ரென்த் எதுக்குப்பா இதுல காமிச்சா நம்ம ஹீரோ கேட்கவோ, பதட்டத்துல கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அந்த சாவி உள்ளே ஸ்ட்ரக் ஆயிடுச்சா, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ ஓனடராக்கிய வர போட்டு பார்க்க முடியாது நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்ண அந்த பையன் நீயா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுதா. அப்ப பாட்டையா லாக்கெட்டை வந்து உடச்சு விட்டுட்டு கிளம்பிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் சிட்டோகேக்கும் அது நம்ம ஹீரோவா இருக்கணுங்கிறது தான் ஆசை. நம்ம ஹீரோவை பார்ட்டிக்குள்ளேயே திரும்ப வரலாம் அப்படின்னு போறான். ஓனடரா கிரசாக்கி 2 பேர்கிட்டயும் கீ இருக்கு. 2 பேருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே சம்மர்ல தான் இதை பண்ணிருக்காங்க. பட் நான் கண்டிப்பா ஒரு பொண்ணுகிட்ட தான் ப்ராமிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா, ஹே ராகு பாத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒருத்தர் வந்து நிக்கவும், இவரை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் இந்த கேங்கோட பாஸ் சிட்டோகே அப்பா ஞாபகம் வருது. ஃபோர்ஸ் பண்ணி உன்னை டேட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருப்பா, பட் நீ இருக்கிறதுனால தான் அவ ஜப்பானையே ரொம்பவும் என்ஜாய் பண்றா, அதான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லவும், அமெரிக்காலையும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதுன்னு சொன்னால அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல அங்கிள் நம்ம ஹீரோ சொல்றான். அங்க 2 பேருக்குள்ளேயே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போலேன்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லுவோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காதுதான், 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட டீலிங் பேசுறதுக்காக நான் ஜப்பான் வந்திருந்தேன். அப்ப கிரசாக்கேவையும் என் கூட கூட்டிட்டு தான் வந்திருந்தேன். அப்ப அவளுக்கு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேருமே அப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரசாக்கேவை மீட் பண்ணிருக்கேனா அப்படின்னா, நான் ப்ராமிஸ் பண்ண அந்த பொண்ணு கிரசாக்கே தானா, ஓனடரா வேற யாருக்கோ ப்ராமிஸ் பண்ணிட்டு நானும் தப்பா நினைச்சுக்கிட்டா போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. அந்த இன்னொரு பொண்ணு அவன் கூட இன்னும் க்ளோஸா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு அவர் சொல்லவும், எந்த பொண்ணு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்ட்டிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு தான். நீ சிட்டோகே அந்த இன்னொரு பொண்ணு, நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் எப்பவும் ஒன்னா விளையாடுவீங்க, ஒருவேளை இதுதான் டெஸ்டனியோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள ஒருத்தரை நான் மீட் பண்ணல அப்படின்னா இவங்க 2 பேர் கூடயுமே நான் விளையாண்டுருக்கேன், 2 பேரையுமே தான் மீட் பண்ணிருக்கேன். என்னோட இந்த ப்ராமிஸ்ல அப்படின்னா இவங்க 2 பேருமே தான் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, பட் ஆனா இவங்க கிட்ட 2 கீ இருக்கு, இவங்க 2 பேருமே கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ராமிஸை பண்ணிருக்காங்க, பட் நான் கண்டிப்பா ஒரு பொண்ணு கிட்ட தான் ப்ராமிஸ் பண்ணேன். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிளம்புறாரு. ஒருவேளை அது ஓனடராவா இருந்தா அவதான் என்னோட டெஸ்டினியா, ஈச்சி ஜோபெட்ஸ் கோது கிட் போடுவாங்க. ஐயோ என் மைண்ட் அதுக்குள்ள அங்க போகுது. ஆனா ஒருவேளை அது கிரசாக்கியா இருந்தா அது அவளா இருக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லையே, நான் இதுக்கு தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்களுக்குள்ள பண்ண ப்ராமிஸ், இப்போ நான் லவ் பண்றது ஓனடராவ தான். சோ இது கண்டிப்பா எதையும் சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அங்கிள் அந்த லாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருவீங்களான்னு ஷோ கேட்கவும், இது ரொம்ப ரேரான ஐட்டம்னு சொல்லியிருக்க, சோ கொஞ்சம் பார்த்து பொறுமையா தான் பண்ணணும், பட் கண்டிப்பா பண்ணிருவேன்னு அவர் சொல்லவும், உங்களை தான் நம்பி இருக்காங்கன்னு ஷோ சொல்லவும், பதிலுக்கு அந்த போட்டோஸ்லாம் கிடைச்சிடலான்னு கேட்கவும், சைனோட வாங்கி தரேன் அப்படின்னு ஷோ சொல்லிட்டு, உன் லாக்கெட்டை என் அங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும், அந்த லாக்கெட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத அவ்வளவு முக்கியமா அப்படின்னு ஷோ கேட்கவும், அதை பத்தி நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே குட் மார்னிங் ராகோ அப்படின்னு சிட்டோகே நார்மலா நடந்துக்கிறா. அந்த லாக்கெட்டை ஷோவோட அங்கிள் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு நடந்த அப்புறமா இவா நார்மலா நடந்துக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாட் வேற இன்னைக்கு வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும். ஹே சிட்டோகே அப்படின்னு நம்ம ஹீரோ தொடவும், சிட்டோகே ரொம்பவும் வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அந்த சோடா புட்டி நம்மள
பார்த்துட்டு இருக்கான். ஆக்டிங் போட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஹலோ லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பொண்ணுங்க வர வந்து சொல்றாங்க. ஆமா நாங்க அருமையான கப்பல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் கை போடவும் சிட்டோகே ரொம்பவுமே வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. இவ ஏன் எனக்கு வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடு அப்படின்னு வா சொல்லிட்டு எனக்கு என்னாச்சு ஏன் இப்படி என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது அப்படின்னு சிட்டோகே வந்து ரொம்பவுமே வெக்கப்படுறா. சிட்டோகேக்கும் உனக்கும் எதுவும் சண்டையாவா இன்னைக்கு நார்மலா இருந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி ஓனடரா வந்து கேட்கறா. பத்தியா நீயும் அதை நோட்டீஸ் பண்ணிருக்க, எனக்கும் அப்படிதான்ப்பா தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். நேத்து பேசின அந்த ப்ராமிஸ் பத்தி யோசிச்சுதான் அவ வெக்கப்படுறாளோ நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ கழுத்துல லாக்கெட் இல்லாததை நோட்டீஸ் பண்ணிட்டு ஓனடரா அது எங்கன்னு கேட்கவும் அந்த லாக்கெட்ல சின்ன பிரச்சனை ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன், சீக்கிரம் அது சரியாயி வந்துடும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு வா கேட்கறா. ஒருவேளை ஓனடரா தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண பொண்ணுன்னா எவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓனடராக்கு எதுவும் இல்ல, அவ நல்லா தான் இருப்பா, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க தானே செய்யறாங்க. அப்படித்தானே சிட்டோகே சொன்னா. ஏஜிச்சோ மனசுல என்ன இருக்கோ தெரியலையே அப்படின்னு ஓனடரா நினைக்கிறேன். ஓனடரா ஆக்சுவலி சாவியை லாக்கெட்ல போட்டு பார்க்கலான்னு தான் கொண்டு வந்திருக்கா. கேம்பிங் ட்ரிப் போனதுல உள்ள போட்டோஸ்லாம் வந்துடுச்சு. போர்ட்ல ஓடி இருக்கிற நம்பரை பார்த்து உங்களுக்கு தேவையான போட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. வெக்கப்படாம உங்க கிரஷோட போட்டோவையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் டீச்சர் சொல்றாங்க. சோ எல்லா போட்டோஸும் அதோட நம்பர்ஸோட இருக்கு, பசங்க எல்லாம் பாக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கணும்னு சிட்டோகே சொல்லவும் ஒரு போட்டோவே 100 ரூபாய் சொல்லுவாங்க, காசு அதிகம். நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சிட்டோகே செலக்ட் பண்றா. நம்மளும் போய் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓனடரா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. ஓனடராவோட ஒரு போட்டோவை நான் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கோசாக்கி இதுல நீயும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு ரோரி ஓனடரா கிட்ட சொல்றா. ஆக்சுவலி அந்த போட்டோல நம்ம ஹீரோ தான் மெயின் பிக்சரா தெரியுறான். சோ ஓனடராக்கு ஹெல்ப் பண்ணதா ரோரி அப்படி சொல்லியிருக்கா. ஏய் ராக்கோ இத பாருன்னு ரோரி சொல்றா. ஓனடராவும் நம்ம ஹீரோவும் ஒண்ணா இருக்கிற போட்டோ கண்டிப்பா அது எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்படி வெக்கப்பட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா மனசுல இருக்கிறது சொல்லி தொலைக்கலாம்ல அப்படின்னு ரோரி நினைக்கிறா. பசங்களுக்காகவே என்கிட்ட ஸ்பெஷலான போட்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷோ வைக்கிறான். ஷோ எனக்கு நம்பர் 13 வேணும்னு ஒரு பையன் சொல்றான். பொண்ணுங்க அறகுறையா இருக்கிற போட்டோ தானே அப்படின்னு சொல்லி ரோரி கேட்கவும் சாச்சா என் பாலிசி அது கிடையாது, நான் மோசமான பையனும் கிடையாது, பொண்ணுங்க பார்த்து வெக்கப்படுற மாதிரி இருக்கிற போட்டோ அப்படின்னு நம்ம காமிக்கிறான். கேவலமா போஸ் கொடுத்தது சாப்பிட்டது அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏய் ராக்கு உனக்கும் ஸ்பெஷலா ஒண்ணு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓனடரா தூங்கும் போது இருக்கிற போஸை நம்ம ஹீரோட்ட காமிக்கவும் 500 ரூபாய் கொடுத்து நம்ம ஹீரோ அதை ஆன் ஸ்பாட்ல வாங்கியிருந்தான். போர்ட்ல நம்ம ஹீரோ ஒரு போட்டோவை பார்க்கறேன். பேக்ரவுண்ட்ல ஓனடரா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க போட்டோ அது. டீச்சர்ஸ் எப்படி இதை சென்சார் பண்ணாம வச்சிருக்காங்க, நல்ல வேலை வேற யாரும் பார்க்கல, வேற நிறைய பேர் இதை பார்த்துட்டா என்ன ஆகுறது. உடனே டீச்சர் கிட்ட போய் இதை சொல்லி ஒரிஜினல் ஃபைலையோ டெலிட் பண்ண சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு போறான். ஓனடரா மேல நம்ம ஹீரோ மோதினதுல அந்த போட்டோ கீழே விழுது. ஓனடரா ட்ரெஸ் மாத்திர போட்டோவை நான் எடுத்துட்டு போறேன், இனிய தப்பா நினைச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். பட் சிட்டோகே இருக்கிற போட்டோவை நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறானு ஓனடரா தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா ஒருவேளை உண்மையிலேயே நம்ம ஹீரோ சிட்டோகேவை தான் லவ் பண்றானோ அப்படின்னு ஓனடரா தப்பா நினைச்சுக்கிறா. நம்ம ஹீரோ டீச்சர் கூட கொடுத்து அதை டெலிட் பண்ணிட்டு ஓனடரா போட்டோவை வீட்டுல வந்து ரசிச்சிட்டு இருக்கான். நான் எந்த பொண்ணுகிட்ட அந்த ப்ராமிஸ பண்ணாங்கிறத எனக்கு இன்னும் தெளிவா தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ உள்ள போட்டோ ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா. அவங்க அப்பா கிட்ட கேட்க ஆமா போட்டோஸ் இருக்கேன்னு அவர் சொல்லவும் நான் வீட ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிருக்கேன், எங்க தேடியும் எனக்கு கிடைச்சது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா அது உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஸ்டோர் ரூம்ல எல்லாம் இருக்கு, அது நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லவும் அந்த பொண்ணு அதுல இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பொண்ணு கையில சாவியா வச்சிருக்கிற மாதிரி நீ ஒரு போட்டோ எடுக்க சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சின, அவகிட்ட ஏதாவது முக்கியமான ப்ராமிஸ் பண்ணன்னு சொன்னேன்னு அவர் சொல்லவும் பொண்ணு கையில சாவி ப்ராமிஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபைனலி நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளோ கிடைச்சிட்டு அந்த போட்டோவை நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அது சிட்டோகேவா இல்ல ஓனடராவா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ஓனடராவா இருக்கணுமா இல்ல சிட்டோகேவா இருக்கணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.